மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 10% இடஒதுக்கீடு சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த கோரி தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கல்வி, வேலைவாய்ப்புகளில் முற்பட்ட பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த தமிழக அரசை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சங்க உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த 10% இடஒதுக்கீடு வந்து தமிழ்நாடு தவிர நம்ம பாரத தேசத்துல எல்லா மாநிலத்திலும் இருக்குது. மற்ற மாநிலத்துல 50% இடஒதுக்கீடு இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் 69% இடஒதுக்கீடு இருக்கிறதுனால 10% இடஒதுக்கீடு கொடுக்காம இருக்கிறாங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணக்காரனாவே இருக்கிறான், ஏழைகள் ஏழைகளாவே இருக்கிறாங்க. ஏன் இந்த முற்பட்ட சமுதாயத்துல ஏழைகளே இல்லையா? இவங்க சாப்பாடுக்கும் கல்விக்கும் போராட்டம் இல்லையா? அவங்க அமைதியா அந்த துக்கங்களையும் அந்த கவலைகள் துக்கத்திலையும் வாழ்ந்து கொண்ட மக்கள் இங்க இல்லையா? அவங்களோட வழிகளையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கவனிக்கிறது இல்லையா? அவங்களுக்கான குரலாக இன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்திருக்கோம். இந்த 10% இடஒதுக்கீடு எங்களுக்கு கிடைச்சா எங்க இதுல இருக்கிற ஏழை குழந்தைகள் சாப்பாட்டுக்கும் கல்விக்கும் போராடி கொண்டும் இருக்கிற ஏழை குடும்பங்கள் இந்த 10% இடஒதுக்கீடுல அவங்க பயன்படுறாங்க அப்படின்னா அடுத்த தலைமுறைகள் நல்லபடியா வாழ்வாங்க. ஒரு பின்பற்ற சமுதாயத்துல இருக்கிற ஒரு ஆள் வந்து பேரிஸ்டரா இருக்கிறான்னா அவனோட பையன் நல்லா படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறாங்க அவங்க. ஆனாலும் இந்த 69% அந்த இதை எடுத்துக்கிட்டு அந்த சலுகைகளை எடுத்துக்கிட்டு அவங்க படிக்கிறாங்க. ஆனா முற்பட்ட சமுதாயத்துல ஒருத்தங்க ஒரு தூய்மை பணியாளரா இருக்கிறாங்கன்னா அவங்களோட குழந்தை படிக்க வைக்கிறதுக்கு அவங்க கிட்ட என்ன சலுகை இருக்குது? அவங்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு இந்த கவர்மெண்ட் மூலியமா நமக்கு என்ன கிடைக்குது? இந்த 10% இடஒதுக்கீடு வந்து நீங்க பொருளாதார அடிப்படையில கொடுத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப உதவியாக இருக்கும்.